ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட சேனலில் யூஜிடிஆர்பி பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தோம். நிறைய பேர் அதை பற்றி என்கொயரி பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பிஜிடிஆர்பிக்கு எப்போ ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை டெஸ்ட் பேட்ச் கொடுங்க அப்படின்னு நிறைய பேர், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ், நிறைய வியூவர்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நம்ம ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டார்ட் அ நியூ பேட்ச். ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து 17/6/2024 ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து டெய்லி கொஸ்டின்ஸ் 10 கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் வீக் டெஸ்ட்டு, மந்த் டெஸ்ட் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த சிலபஸ் சேஞ்ச் பற்றி தான் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ சிலபஸ் சேஞ்சை பற்றி இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷன் வீடியோவோ கன்ஃபர்மேஷன் அப்டேட்டோ வராமல் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தான் நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ காமன் டாபிக்ஸ் டு பி கவர்டு அப்படின்னு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை மைண்டில் வச்சு அதை யூஸ் பண்ணி இப்போ ஒரு ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஸோ ஒரு யூனிட்டு அதில் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு எடுத்துக்கும் போது டெய்லி 10 கொஸ்டின்ஸ் ஆன் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி கொஸ்டின், அதோட ஆன்சர்ஸ் அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் வீக்கெண்ட் டெஸ்ட்டு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் மந்த் எண்டு டெஸ்ட்டு. ஸோ ஒரு வீக்கெண்டுக்கும் ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு டெஸ்ட்டு, ஒவ்வொரு மந்த்துக்கும் ஒரு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் பற்றி சொல்கிறோம். டெய்லி 10 கொஷின்ஸ் வாட்ஸ்அப்பில் டைப் பண்ணி மட்டும் அனுப்புகிறோம். பிடிஎஃப் கிடையாது. ஸோ மீதி எல்லாமே பிடிஎஃப் இல்லை நம்மளோட கூகுள் ஃபார்ம்ஸில் கொடுக்கலான்ற ஐடியாவில் இருக்கேன். ஸோ இஃப் யூ நீட் செப்பரேட் ஆன்லைன் கிளாஸ், ஸோ நான் இதை ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி போட்டிருக்கோம். அவங்க சொல்லும்போது சில பேர் ஆன்லைன் கிளாஸுக்கு வில்லிங்காக இருக்கேன் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் செப்பரேட் டாபிக் வேணும் அப்படின்னா யூ கேன் ரெக்வஸ்ட் மீ த்ரூ த வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ நியூ பேட்ச் அப்படிங்கும்போது சிலபஸுக்கு பாதிப்பு வராத யூனிட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோட தான் நான் எல்லாரோட தாட்டையும் வந்து நான் கேட்கும்போது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு யூனிட் 9 ஹிஸ்ட்ரி ஆஃப் த இங்கிலீஷ் லாங்குவேஜும் லிங்குவிஸ்டிக்ஸும் நியர்லி எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்படியே சேஞ்சஸ் இருந்தாலும் அடிஷன் இருக்கும். ஸோ அடிஷனை நம்ம திரும்ப பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எப்படின்னா 17லேருந்து 5 டேஸ்க்கு ஈச் டே வந்து 10 கொஸ்டின்ஸ் போட்டு 50 கொஸ்டின்ஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டெஸ்ட் வீக்கெண்ட் டெஸ்ட் வந்து 23/6/2024 இருக்குது. செகண்ட் டெஸ்ட் வந்து 36/2024 அப்படின்னு இந்த டாபிக் கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்த இது வந்து ஜூன் மந்த்துக்கான ஷெட்யூல். இதுக்கு அடுத்து ஜூலை மந்த்துக்கான ஷெட்யூலில் லிங்குவிஸ்டிக்ஸ் வருது. ஸோ இது வந்து நான் கொடுத்துருக்கிறது வந்து என்னோட ஓன் நோட்ஸு. இது வந்து நாலேஜ் வந்து அப்படியே போயிடக்கூடாது. நம்ம வந்து ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இப்போ யூஜிடிஆர்பி மட்டும்தான் நான் எழுதலை. பிஜிடிஆர்பி அண்ட் பாலிடெக்னிக் டிஆர்பி எழுதி பிஜிடிஆர்பியில் பிளேஸ்மெண்ட் ஆகியிருக்கேன். பாலிடெக்னிக் டிஆர்பியில் வெயிட்டேஜால் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கல, ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது என்னோட ஓன் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு. 2 சிலபஸ்க்குமே நான் நோட்ஸ் எடுத்தது என்கிட்ட இருக்குது. அது எதுவுமே வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் நம்ம இதை வந்து ஷேர் பண்ணுற நாலேஜை வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இந்த யூடியூப் சேனலுமே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ இந்த டெஸ்ட் பேட்சில் நம்ம கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஒரு பிடிஎஃபாக கொடுக்கலாம் அப்படின்ற ட்ரை இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த 50 கொஷின்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லி 10 கொஷின்ஸ் 5 டேஸ்க்கு. அடுத்து வீக்கெண்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு படிக்கிறதுக்காக. ஸோ நம்மளோட இது வந்து நோட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோம். யாருக்காவது வில்லிங் இருக்கும்போது இதில் இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்கு. ஸோ ஹென்ரி பிராட்லியோட லிங்குவிஸ்டிக்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரிஜினல் புக்ஸை வந்து ரெஃபர் பண்ணி அதுலேருந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை எடுத்து எழுதி இதை வந்து நான் ரிவிஷன் நோட்ஸாக வச்சுருந்தது. ஸோ அது நான் படித்தது ஃபுல்லாக ஒரிஜினல் டெக்ஸ்ட் புக்ஸ் தான். இதுலேருந்து இந்த ஒரிஜினல் நோட்ஸு இது என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸாக பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்காக தான் ஒரு ஸ்டார்ட் அப் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸை நீங்களே வந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான ஐடியாவில் தான் இருக்கும். ஸோ நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 17/6 ஆல்ரெடி ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று போட்டிருக்கோம். அதோட வாட்ஸ்அப் குரூப்பை ஜாயின் பண்ணிக்க விரும்புகிறவங்க வந்து இந்த நம்பரை வந்து ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு டெய்லி கொஸ்டின்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்டோட பிடிஎஃப்,
அண்ட் ஆல்சோ சைக்காலஜிக்கான தனி டெஸ்ட் பேட்சும் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது வரைக்கும் சிலபஸ் கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னாலும் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கோம். அந்த படிக்கிறதுல ரொம்ப அவுட் ஆஃப் சிலபஸ் கவரேஜ் அப்படின்னா த டாபிக்ஸ் டு பி காமன் டாபிக்ஸ் டு பி கவர்டு அப்படிங்கிற பேசிஸில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆனாலும் எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யாருக்காவது நம்மளோட கிருத்திகா எனர்ஜி எசன்ஸோட டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இதை பற்றின டவுட்ஸ் இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் கிருத்திகா எனர்ஜி சேனல் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் தோஸ் ஹூ ஆர் ஸ்டடிட் ஃபார் த எக்ஸாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.